ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் ஹூ காண்ட் லெவல் அப் எபிசோட் 20 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்டுக்கு வரான். அங்க ஒரு ரூமையே ஆளு ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதை பண்ணதும் நம்ம டைஷிக்கு தான் அந்த மேனேஜர் பைப்பில் அவரு தான் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னமும் 3 மாசத்துல அந்த அயன் கில்டு அவங்களோட பிரான்ச் வந்து இங்க ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு யார் ஹெட்டா இருக்க போறான்னா அந்த ராஜர், அவன் தான் ஹெட்டா இருக்க போறான். அவனை நான் எப்படியாச்சும் தோக்கடிக்கணும். அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இப்போ சின்ட்ரனைஸ் அப்படின்னு ஒரு பவர் வந்து இருக்கும். அதை டெஸ்ட் பண்ணோம் தான் இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு அவன் வந்திருப்பான். இதை கண்டுபிடிச்சதும் வேற யாரும் இல்ல, நம்ம மேனேஜரோட அசிஸ்டன்ட் அவரு தான். உண்மையா சொன்னா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஒரு சும்மா பர்ஃபெக்டா இருக்காரு. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் இப்போதைக்கு இந்த பவரை பத்தி யோசிக்கணும். ஏன்னா 2 ஈகோவை இணைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம ஆளு லோவை தேர்ந்தெடுக்கிறான். இது போக சப் ஈகோவா ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு ஈகோவா அவன் தேர்ந்தெடுக்கிறான். இந்த இடத்துல பயங்கரமா ஸ்பார்க் ஆகுது. திடீர்னு நம்ம கிம் முன்னாடி ஒரு பெரிய ஃபாக்ஸ் அப்பியர் ஆகுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது எல்லாமே லோவோட இமேஜினேஷன் தான். அதனால தான் இப்படிப்பட்ட ஃபாக்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. ஆமா, டெஸ்டிங்னு வந்துட்டா எதுக்கு என்ன வச்சு நீ எல்லாத்தையும் பண்ற? அட என்ன மன்னிச்சிருப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா எதுக்கும் நான் யோசிக்கணும். இதுக்கப்புறமும் நான் இப்படி பண்ணக்கூடாது. நான் இதனால இவங்களோட எபிலிட்டியும் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற அந்த ஈகோஸ் மேல நான் இதை பண்றதுக்கு தயாரா இல்லை. ஆனா இப்படி இவன் சொல்லும் போது அங்க போனா சொல்லுது, மாஸ்டர் நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இந்த மாதிரி நான் தயாரா இருக்கேன், என்ன வச்சு நீங்க பண்ணலாம். அட நீ என்ன உண்மையிலேயே அப்படி சொல்றியா என்ன? அங்க இருந்தாலும் பேர்னாட் அங்க சொல்லுது, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அதனால நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அங்க ஒரு 3 ஈகோவை அவன் தேர்ந்தெடுக்கிறான். அந்த 3 ஈகோஸ் அவன் தொட்ட அத்த செகண்டே அவனோட பாடி அங்க பயங்கரமா க்ளோ ஆகுது. க்ளோ ஆகும் போது திடீர்னு ஆளு டெலிபோர்ட் ஆகி ஒரு கேட்டுக்குள்ள வந்துடுறான். கேட்டும் நம்ம ஹீரோக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு லிச்சு கூட அவன் சண்டை போட்டான்ல, அந்த கேட்டு தான் இது. அங்க முன்னாடி அவன் போயினே இருக்கான். முன்னாடி ஒரு செவப்பெட்டியும் இருக்கு, அதுவும் அங்க பயங்கரமா க்ளோ ஆகுது. அதை பார்க்கும் போது நம்ம கிம்முக்கும் தோந்து, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கான பதிலும் இதுல தான் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். காஃபின்னு எங்கேயும் நான் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. இதுல அந்த லீச் வந்து வெளியே வந்துச்சு. அந்த இடத்துல ஆளுத்தோட அதுல இருந்து ஒரு பயங்கரமான க்ளோ வருது. நம்ம கிம்மு முன்னாடி ஒரு மெசேஜும் வருது. இதுல எந்த விதமான அட்மினிஸ்ட்ரேட்டரும் எக்ஸிஸ்ட் ஆகல. அதனால உங்களுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டரை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அது நான் தேர்ந்தெடுக்கணுமா? அதனால ஆளு இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறான் யார் இதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கணும்னு. இடத்துல எல்லா வகையான மாஸ்டரை பத்தியும் அவன் யோசிக்கிறான். ஜாம்பி காப்ளின், ஸ்கெலிட்டன் நைட்டு, ஏன் கோலு, இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. ஒரு ஹை ரேங்க் மாஸ்டரை பத்தி அவன் யோசிக்கிறான். அதை பத்தி யோசிக்கும் போது அவனுக்கு கடைசியா அங்க ஞாபகம் வருது அந்த லிச் தான். எனக்கு தெரிஞ்ச லிச் இதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். லிச், நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். அந்த இடத்துல லிச்சுன்னு சொன்னோனே அது வந்து அங்க சமன் ஆகுது. வெளியில வந்தோடனே அங்க மரியாதையை கொடுக்குது. இது வந்து எனக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ தான் எனக்கு ஆப்போனண்டா இந்த டைம்ல இந்த மாதிரி நீ பொலைட்டா இல்ல. இப்போ வந்து நீ ரொம்ப பொலைட்டா இருக்க. ஆனா ஏதோ ஒண்ணு லிச், இதுக்கு மேல நீ தான் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்க போற. ஆமா மை லார்ட், இதுக்கு மேல நான் தான் இந்த கேட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்க போறேன். அப்போனா உன்னால இங்க இருக்கிற மாஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன? அதாவது ஆர்டர் கொடுக்கறது இந்த மாதிரி இல்ல. அப்படி என்னால இப்போதைக்கு பண்ண முடியாது. இப்போ இந்த கேட்டோட டாமினேஷன் ரேட்டு அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது இங்க இருக்கிற மாஸ்டரை நம்ம கொண்டு நம்ம டாமினேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை என்னால ஃபியூச்சர்ல கட்டுப்படுத்த முடியும். எல்லாமே உங்க கீழே இருக்கும். இப்படி அங்க சொல்லும் போது திடீர்னு பயங்கரமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. இடத்துல யாரோ ஒருத்தங்க நந்து வர மாதிரி தான் கேட்கும். எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ஜாம்பிங்க, ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ், இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் வெறியா நம்ம ஹீரோவை கொல்லலாம் நாங்க வரோம். நான் கிம்முக்கு இது பெருசா பிரச்சனையாவே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இந்த கேட்டை அவன் கிளியர் பண்ணிட்டான். திரும்பவும் பண்றதுல எனக்கு பிரச்சனையே இல்ல. ஒரு கை பாத்திர வேண்டியதான். ஏன்னா இப்படி பண்ணும் போது எனக்கு அதுங்களால கோரம் கிடைக்கும். நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன். இப்படி இங்க ஒரு பயங்கரமான சண்டை போகுது. இதுக்கப்புறம் அங்க வீட்டோட சீனை காட்டுறாங்க. அங்க அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப கவலைப்பட்டு மேனேஜர் அங்க கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அங்க மேனேஜர் கிட்டயும் அவங்க சொல்றாங்க, என்னன்னு தெரியல டைஷிக், அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதோ, அவன் வந்து 4 நாளா ஆளை காணும். அவன் எங்க போனானே தெரியல. மெசேஜ் பண்ணா மெசேஜ பார்க்கறதில்ல, கால் பண்ண கால் அவன் எடுக்கவும் இல்ல. அவனை எனக்காக தேட முடியுமா உங்களால? இதை கேட்கிற நம்ம மேனேஜரா அங்க உருகி போயிடாரு. ஏன்னா கிம்மோட அம்மா அங்க ரொம்ப கியூட்டா இதை சொல்லிருக்காங்க. தங்கச்சி கிட்ட கேட்கும் போது அவ ஒரு விஷயத்த சொல்றான். கிம் வந்து கடைசியா அந்த டோருக்கு பின்னாடி போனா, அதுக்கப்புறம் அவன் எங்க போனானே தெரியல. அவனா ஆளையே காணும். அப்போனா இந்த டோரு தான் எல்லா மர்மத்துக்கும் காரணமா? சரி உள்ள போய் பார்க்கலாம். டோருக்குள்ள அவங்க போறாங்க. அது வந்து
ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூமா தான் இருக்கு. உள்ள யாரையுமே காணோம். என்ன இது உள்ள இன்னும் காலியா இருக்கு, அதுக்கும் மேல யாருமே இல்ல. இப்படி இருக்கும் போது நம்ம கிம் எப்படி அங்க மஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படியும் காணாம போயிருக்கானா? அப்ப என்ன இங்க கேட்டா வந்துச்சு? கேட்டெல்லாம் வர வாய்ப்பே இல்ல இந்த மாதிரி எத்துக்கு. இப்படி அவரு சொல்ல அடுத்த செகண்டே ஒரு பெரிய கேட் அப்பியர் ஆகுது. இதை பாக்குற மேனேஜரோட மூஞ்சே மாது. ஏன்னா இப்பதான் ஆளு சொன்னா அதுக்குள்ள கேட்டே அப்பியர் ஆகுது. என்ன ஆச்சு? நம்ம இதை தடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுமா? அந்த கேட்டுக்குள்ள இருந்தும் ஏதோ ஒரு பயங்கரமான இன்டென்ஸான பவர் அப்படியே வெளியில வரும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஆபத்தான விஷயம் கேட்டுக்குள்ள இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இதை பாக்குற அவங்க 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. ஆனா வந்தது ஏதோ நம்ம கிம்மு தான். எப்பா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாச்சும் சாப்பிட இருக்கா? ஆமா என்ன ஆச்சு? மேனேஜரு அசிஸ்டன்ட் நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க. இத பாக்குறதுக்கு ஏதோ தேஜாவு மாதிரி எனக்கு இருக்கு. அந்த இடத்துல இப்படி அவரு சொல்ல 2 பேருமே அட் அ டைம்ல அங்க கேக்குறாங்க, ஆமா என்ன கேட் இது? அதே மாதிரி மேஜிக் பவர் எப்படி இங்க எவ்வளவு வருது? 4 நாளா எங்கடா போன? அட இரு, நீ கொஞ்சம் கம்முனு இரு. இங்க நான் மேனேஜரு, நீ ஒன்னும் இல்ல. எதுக்காக ஒரே டைம்ல நான் சொல்ற விஷயத்த அப்படியே சொல்ல இருக்க? கம்முனரா பைத்தியக்காரா? அட கொஞ்சம் கம்முனு இருக்கீங்களா? இந்த மாதிரி நான் ஆல்ரெடி பசியா இருக்கேன், அதுக்கும் மேல டயர்டா இருக்கேன். நானே உங்களையே கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வெளியிலேயே வந்தேன். உன்னதான் ஃபர்ஸ்ட் திட்டணும். என்ன ஆச்சு? நீ எங்க போன? அதை பத்தி மரியாதையா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. அட இருங்க நான் சொல்றேன். கேட்டு தான், அதாவது நான் கேட்டுக்குள்ள எப்படி போனேன்னா, இந்த கேட் இருக்குல்ல, இது கூட நான் லிங்க் ஆயிட்டேன். என்னால இப்போ இந்த கேட்டுக்குள்ள போக முடியுது, எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்போனா கிம் இப்படி சொல்லாத. அதாவது கேட்டை உன்னால கிரியேட் பண்ண முடியுது, கேட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மாஸ்டரை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்படி பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய விஷயமாச்சு. இதை பத்தி நீ வேற யாருக்கிட்டயோ சொல்லல கிம்? ஆமா நான் சொல்லல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நானே பயன்படுத்துறது. உங்களை தவிர வேற யாருக்கிட்டயோ சொல்லல. அப்படின்னா நல்ல விஷயம். இந்த விஷயம் நம்மள தாண்டி வெளியில போக கூடாது. மேனேஜர் டைஷிக் உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். அதாவது என்னன்னா, நம்ம 2 பேரும் சண்டையிடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்பதான் எனக்கு ரீசெண்டா ஒரு நல்ல பவர் கிடைச்சது, அதனால உங்ககிட்ட நான் டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓ அப்படியா, சரி. நானும் ட்ரைனிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு கை பாத்திர வேண்டியதான். நான் அதுக்கு முன்னாடி கிம் உங்க அம்மாவை பாக்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீ 4 நாளா எங்க போனேன்னு தெரியல. பாவம் அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதனால நீ அவங்கள போய் பாரு. உன்னோட தங்கச்சி வேற ரொம்ப புலம்புனா, அவன் எங்கதான் போனா அப்படி இப்படின்னு. நம்ம ஹீரோக்கு எதுக்கு அந்த கேட்டை கிளியர் பண்ண 4 நாள் ஆயிருக்கும்னா, சிங்க்ரனைசேஷன் அதை அவன் பண்ணிருப்பால. அதனால கேட்டோட பவரும் அங்க பல மடங்கு ரொம்ப அதிகமாயிருக்கும். ஆப்வியஸா அதனால உள்ள இருக்கிற மாஸ்டரோட பவரும் அங்க ஏறி போயிடுச்சு. அதனால அதை கொள்றதுக்கு நிறைய நாள் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 4 நாள் ஆச்சு அந்த கேட்டோட 100% அடையிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த லீச்சுக்கு ஒரு பேரி அவன் கொடுத்தான். பர்ன் ஹார்ட் நினைச்சல, அந்த பர்னை எடுத்துட்டு ஹார்ட் அப்படின்னு அந்த லீச்சுக்கு ஒரு பேரை கொடுத்தான். நான் பர்ன் ஹார்ட்னு தான் வைக்கலான்னு அவன் யோசிச்சான். ஆனா அந்த 3 ஈகோஸுக்கு அது பிடிக்கல. அதனால பர்னை தூக்கிட்டு ஹார்ட் அப்படின்னு சிம்பிளா வச்சுட்டான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. ஃபைனலா அந்த ஃபைட்டுக்கான டைம் ஆகுது. இங்க நான் சொன்ன மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ உன்னோட மேஜிக் பவரை ரிலீஸ் பண்ணு. அவ்வளவுதானே, என்னோட மேஜிக்கை காட்டிட்டா போச்சு. நம்ம கிம் அங்க பவரை விடும் போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட்லயே சொல்றாங்க, எப்பயுமே ஒரு வீக்கானவனோட மேஜிக் பவரை நம்மளால அசால்ட்டா சென்ஸ் பண்ற முடியும். இதுவே ஸ்ட்ராங்கானவங்களோட மேஜிக் பவரை சென்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களோட மேஜிக் பவரை அவங்களால ஹைட் பண்ணிக்க முடியும், அவ்வளவு சீக்கிரத்துல சென்ஸ் பண்ண முடியாது. ஆனா ஒன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான். டேம்ல இருக்க தண்ணியை தொந்து விட்டா எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி பவரோட பிரஷர் அங்க வரும். அங்க கிம்மோட பிரஷரும் அந்த மாதிரி தான் இருக்கு. அங்க மேனேஜரும் இதுக்கு தான் காத்துன்னு இருக்காரு. பரவாயில்ல, உண்மையை சொன்னா நம்ம கிம் முன்னேறிட்டான்னு நினைக்கிறேன். சரி, என்னோட பவரை நான் காட்டுறதுக்கான டைம் இது. அங்க அவரும் அவரோட வெப்பனை வர வைக்கிறாரு. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் ஒரு பங்கமான ஃபைட் இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க, ஏன்னா அந்த ஃபைட்டு உண்மையிலேயே தரமா இருக்கும். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.